பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய சர்வ வல்லமை பொருந்தின ஒரே தேவனுடைய நாமத்தினாலே அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். கடந்த 6 எபிசோட் 6 பகுதிகளாக நாம் தேவனை பற்றி அறியும் அறிவு, தேவனை அறிந்து கொள்ளுதல், இதில் மிக அடிப்படையான ஒரு காரியம் தேவன் ஒருவரா மூவரா என்கின்ற இந்த ஆராய்ச்சியில் துவக்கத்திலிருந்து என்னோடு கூட இணைந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நாம் இதுவரையில் எல்லாவற்றையுமே வேத வசன அடிப்படையில் மாத்திரம் நாம் தியானிச்சுக்கிட்டு வரோம். இதில் ஒரு துளியும் யாருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்கும் இங்கே இடம் இல்லை. இது டிஸ்கஷன் நான் சொல்லியிருக்கிறேன். இது ஒரு வகையான டிஸ்கஷன். எத்தனை பேர் இதிலே கலந்திருந்தாலும் அத்தனை பேரும் சத்தியத்தை நேசிக்கிறவர்களாய், சத்தியத்தின் மேல் வாஞ்சியுள்ளவர்களாய், நிச்சயமாய் நாம் பரலோகத்தில் சந்திப்போம் என்கின்ற பூரண நிச்சயமுடையவர்களாக மாத்திரமே இதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். வீணான விவாதங்களுக்கு இடமே இல்லை. இப்போது இதுவரையில் அந்த 6வது எபிசோடு வரையில் இயேசு கிறிஸ்துவை குறித்த அடிப்படையான பூரண தெரிந்து கொள்ளுதல் நாம் அறிந்து கொண்டோம். இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வார்த்தையாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அதே போல் அவர் எப்படி பிதாவினுடைய ஆவியாய் இருந்து தேற்றரவாளனாக நம்மிடத்தில் இருக்கிறார். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல் யாருமே இந்த சத்தியத்தை அங்கீகரிக்க முடியாது. முற்றிலும் நான் வேதவசனத்தின் அடிப்படையில் தான் இதை உங்களோடு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் இதில் என்னோடு கூட ஐக்கியப்பட போகிறீங்க. இதில் பரிசுத்தாவியான ஒரு ஒத்தாசை இல்லாமல் இங்கே யாராகிலும் ஒருத்தர் இதை கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள் வரும். அது நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஸோ இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன், இந்த மூவரையும் குறித்து தெளிவான அடிப்படையான வேத வசன அடிப்படையில் முழுவதுமான ஆராய்ச்சி நாம் செய்தோம். இப்போது அடுத்த ஸ்டேஜுக்கு நாம் போவதற்கு முன்பு இந்த 7வது பகுதியில் முக்கியமான சில கண்டென்ட்டோடு நாம் அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே நாம் ட்ராவல் பண்ண போகிறோம். அதை கேள்வி வடிவிலோ அல்லது சஜஷன் வடிவிலோ நான் என்னுடைய சிந்தனையில் தோன்றினது இது வரைக்கும் நான் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியாச்சு, நிறைய பேர்கிட்ட பேசியாச்சு. திருத்துவம் ஆதரிக்கிறவர்கள், திருத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக ஒரே கடவுளாக நம்மிடத்தில் இருக்கிறார், அவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களுக்கும் என்ன புரிதல் இருக்கிறது, எந்த இடத்துல அவங்க தப்பு செய்கிறாங்க, ஏன் இன்னும் இடரில் இருக்கிறது, இந்த எல்லா விதத்திலும் அநேகரோட பேசியாச்சு. யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர்ஸுங்களோட, பைபிள் ஸ்காலர்ஸோட, இப்படி நிறைய பேரோட பேசியாச்சு. நிறைய பேருடைய சத்தியங்களை யூடியூப் வழியாகவோ மற்ற நேரடியாகவோ கேட்டாச்சு. திருத்துவத்தை எதிர்க்கிறவர்கள், திருத்துவம்னா அதை அங்கீகரிக்காத அநேகர் இருக்கிறாங்க. அநேகர் கணக்கில் அடங்காதவர்கள் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்டேயும் பேசியாச்சு. அதிலும் மிகவும் படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள், இப்படி நிறைய பேரோட பேசியாச்சு. அதில் நிறைய பேர் கோஆப்ரேட் பண்ணாங்க, நிறைய பேர் எதிர்த்து நின்னாங்க, ஒரு சிலர் அவமானப்படுத்தினாங்க. இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து என்னென்ன கேள்விகள் இப்பொழுது எல்லார் மத்தியிலும் இருக்கிறது அதை நான் இங்கே தொகுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 8 கேள்வியா 8-9 கேள்வி நான் இந்த இடத்துல அது கண்டென்ட்டாகவே கொண்டு போவோம். அந்த கேள்வியை கேட்டு அதில் எத்தனை கேள்விக்கு நாம் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறத நாம் தீர்மானிப்போம். பதில் சொல்ல முடியாததை நாம் எல்லாருமே ஆராய்ச்சி செய்வோம். முதலாவது கேள்வி, நாம் ஆராதிக்கிற பரிசுத்தமுள்ள தேவனானவர் ஒருவரா மூவரா? கேள்வி புரிஞ்சிடுச்சு இல்லையா? செகண்டு, ஒருவரான கர்த்தர் மூவரா இருப்பது சாத்தியமா? இப்போது ஒருவரா மூவரான்ற கேள்வியை நாம் கேட்டோம். இந்த கேள்வியில் ஆமாம், அவர் ஒருவர் தான், மூவராக அவர் இல்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லப்படுவதெல்லாம் ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல். அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் நிறைய டினாமினேஷன்ஸ் இதை அக்ரி பண்ணுது, நிறைய டினாமினேஷன்ஸ் இதை ஆதரிக்கிறது, அவங்களுக்கு என்று பல கோட்பாடுகள் இருக்கிறது. ஒரு பிரச்சனை இல்லாமல் இந்த கேள்வியில் நம்ம எல்லாருமே அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற தெளிவான வெளிப்பாடு வேதத்திலே தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே. அப்போது இந்த 2வது கேள்வி அதற்கான கேள்வி தான், ஒருவரான கர்த்தர் மூவராய் இருப்பது சாத்தியமா? ஏன் 3 ஆள் தத்துவங்களிலே செயல்பட வேண்டும்? ஏன் 3 பர்சனாலிட்டிஸாக கர்த்தர் செயல்பட வேண்டும்?
ஒரே ஆள் தத்துவமாக ஏன் இருக்கக்கூடாது? ஏன் ஒரு பர்சனாலிட்டியாக இருந்து தேவன் செயல்படக்கூடாது? கொஞ்சம் பெரிய கேள்வி. இரண்டாவது கேள்வி. ஓகே, மூன்றாவது கேள்வி, என் பிதா என்னிலும் பெரியவர் என்று கிறிஸ்துவானவர் கூறினாரே, அப்படியானால் இயேசு கிறிஸ்து சிறிய கடவுளா? இது மூன்றாவது கேள்வி. நான்காவது, கடவுள் என்பவர் மனிதரை போல மரிப்பாரேயானால் அவர் எப்படி கடவுளாக முடியும்? ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்தார். அப்போ அவர் எப்படி மனிதனை போல அல்லவா அவர் மரித்தார்? அவர் எப்படி கடவுளாக முடியும்? ஐந்தாவது கேள்வி, ஏன் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணங்கள் மாத்திரம் மறுமையிலும் கூட மன்னிக்கப்படுவது இல்லை, இம்மையிலும் மறுமையிலும் ஏன் அது மன்னிக்கப்படுவதில்லை? திருத்துவம் சரிதான், ஆமாம் திருத்துவம் என்று ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா, பழைய ஏற்பாட்டில் இந்த திருத்துவத்திற்கான கேள்வியே யாரிடத்திலும் தோன்றலை. யாருடைய மனதிலும் பிதா என்று ஒருவர் இருக்கிறார், குமாரனாக இயேசு என்று ஒருவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்று ஒருவர் இருக்கிறார் என்கின்ற கேள்வியே பழைய ஏற்பாட்டில் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் இது ஏன் உருவானது? பவுல் என்கின்ற ஒரு மனிதன், கடைசி அப்போஸ்தலரான பவுல், இதை அவருடைய சொந்த கருத்தாக இப்படி மக்கள் மனதிலே திணித்து விட்டாரா? ஏழாவது கேள்வி, திருத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக வாழ முடியுமா? நித்திய ஜீவனை அடைய முடியுமா? இது ஏழாவது கேள்வி. கிறிஸ்துவானவரை மட்டும் தேவகுமாரன், மனுஷகுமாரன் என்று பிதாவுடன் உறவுபடுத்தி வேதம் குறிப்பிடுவது சரியா? அது பரிசுத்த வேத உண்மையா? இந்த உறவுகளை வைத்து வேதம் எழுதியிருக்கிறதே, அது எப்படி சரியாகும், சாத்தியமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி. இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஒன்பதாவது கேள்வி, இது நான் தனிப்பட்ட விதத்தில் யோசித்தது என்னன்னா, வேதாகமம் தமிழில் தான் மிக சரியாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றீங்களே, இது நான் சொன்னேன். அப்போ நீங்க தமிழனாக இருக்கிறதுனால ஒருவேளை உங்களுக்கு உங்க மொழி பெருமையின் நிமித்தம் அப்படி பேசுறீங்களா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வரும். ஏன்னா என்னோடு கூட சேர்ந்து இந்த தமிழை படிக்கிறவர்களில் நிறைய பேர் தமிழை கற்றுக்கொண்டு படிக்கலாம். நீங்கள் வேற்று மொழி உள்ளவர்களாக இருக்கலாம், கன்னடராக இருக்கலாம், தெலுங்கராக இருக்கலாம், மலையாளியாக இருக்கலாம், இந்திக்காரர்களாக இருக்கலாம், எங்கேயோ இருந்து சத்திய வேதாகமத்தை படிக்கணுங்கிறதுக்காக தமிழ் கற்றவர்களாக இருக்கலாம், அல்லது தமிழ்நாட்டில் இருப்பவர்களாக இருக்கும்பொழுது தமிழ் தெரிந்தவர்களாக இருக்கலாம், அல்லது அங்கங்கே தூர நாடுகளில் தமிழரோடு வாழ்கிறதுனால தமிழ் பேசக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு உங்கள் மொழியின் மேலே பற்று இருக்கும் பொழுது அது எப்படி தமிழ் மாத்திரம் சரி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி எழுப்பலாம். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். அப்படி நீங்கள் சொல்லுகிறது சரி என்றால், எந்த விதத்தில் தமிழ் மொழியின் மொழிபெயர்ப்பு மிக சரியான விளக்கங்களை கொடுக்கிறது என்ற தெளிவை ஏற்படுத்தவும். இது 9வது 10வது கேள்வின்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த 9 அல்லது 10 கேள்விகளை ஒரு 10 கண்டென்ட்டாக வைத்து நாம் ட்ராவல் பண்ண போகிறோம். நாம் ஆராதிக்கிற பரிசுத்தமுள்ள ஒரே தேவனுக்கு சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும், சர்வத்திற்கும் ஆண்டவராகிய நித்திய தேவனாகிய என்றென்றைக்கும் அரசாளுகிற நித்திய ராஜாவாகிய நம்முடைய தேவனுக்கு எல்லா நேரங்களிலும் எல்லா சமயங்களிலும் துதி கன மகிமை உண்டாயிருப்பதாக. இப்போது இந்த கேள்விகளுக்குள்ளாக நாம் போகிறதற்கு முன்னாடி ஒரு சில காரியத்தை நான் உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். இது நம்முடைய ஆராய்ச்சிக்கு அடிப்படையானது. ரொம்ப சிறு வயதிலிருந்து எனக்கு இந்த கேள்விகள் எழும்பினது உண்டு. இது எப்போ ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக, ரொம்ப ஈடுபாடோடு இந்த திருத்துவத்தை குறித்த ஆராய்ச்சிக்குள்ளே நான் வந்தேன்னா, ஒரு அரபு நாடுகளில் போய் வேலை செய்யும்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு வந்ததுனால அரபு நாடுகளுக்கு போனேன். அந்த நாட்டில் வேதாகமத்தை எடுத்துகிட்டு போகிறதே தப்பு. இஸ்லாம் மதத்தை தவிர வேறு எந்த மதத்திற்கும் அங்கே அனுமதி கிடையாது. எந்த வேற்று மதத்தினுடைய அடையாளங்கள், ஒருவேளை சிலுவையோ அல்லது இந்துக்களுக்கு நெற்றில விபூதியோ குங்குமமோ அல்லது மற்ற எந்த மத அடையாளங்களும் அந்த தேசத்தில் அனுமதிக்க மாட்டார்கள். அவங்க மதத்தை பற்றி அவங்க சுதந்திரமாக பேசுவாங்க. ஆனால் மற்ற மதத்தை பற்றி யாரும் எங்கும் எந்த சூழ்நிலையிலும் பேசவே கூடாது என்கின்ற ஒரு சட்டத்தை உடைய நாடு அது. சட்டம், அதற்கு தண்டனை உண்டு. அப்போ அந்த தேசத்தில் நான் வாழும் பொழுது நிறைய பேர், நிறைய கணக்கிலடங்காதவர்கள், என்னோடு கூட வேலை செய்தவர்கள், வெவ்வேறு நாட்டவர்கள், என்னுடைய ஹெட் நர்ஸ் முதற்கொண்டு, என்னுடைய கொலீக்ஸ் முதற்கொண்டு, என்னுடைய ரூம்மேட்ஸ் சிலர் கொஞ்சம் பேர் முதற்கொண்டு நிறைய பேர் இஸ்லாம் மதத்திற்கு மதம் மாறினார்கள். அதில் விசேஷமாக எல்லாருமே கிறிஸ்தவர்கள், 1-2 பேர் இந்துக்களாக இருந்தவர்கள்.
இவங்க ஏன்டா அங்கே போயிட்டாங்கன்னா, இவங்களுக்கு திருத்துவத்தினுடைய அடிப்படை தெரியவில்லை. பிதாவை ஆராதிக்கிறோம், குமாரனாக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை ஆராதிக்கிறோம். அப்போ இது 3 பேர் 3 கடவுளா என்பதில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு நாளும் அங்கே டிஸ்கஷன் போகும். என்ன டாப்பிக்கில் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா, விசேஷமாக வியாழன் வெளியில் ரிவர்ட்டர்ஸ் டு இஸ்லாம் அப்படிங்கிற டாபிக். அது அந்த ரிவர்ட்டர்ஸ், அதாவது இஸ்லாமிற்கு திரும்பினவர்கள். நாம் இப்போது கிறிஸ்தவர்களை பற்றி நம்ம இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் அல்லது மற்ற நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மத மாற்றம் செய்கிறவர்கள், கன்வெர்ட்டர்ஸ் அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்க. கன்வெர்ட் பண்ணிடுறோம், நம்ம எதில் இருக்கிறார்களோ அதிலிருந்து வேற்று மதத்துக்கு அவங்கள மாற்றிடுறாங்கன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் மேலே ஒரு பழி சாட்டுறாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் என்ன நம்புகிறாங்கன்னா, எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் இஸ்லாம் தான், இஸ்லாத்தை சேர்ந்தவங்க. அவங்க எல்லாருமே வேறொரு மதங்களுக்கு போயிட்டாங்க. அதில் மனம் திருந்தி வருகிறவர்களை ரிவர்ட்டர்ஸ், அதாவது கம்மிங் பேக் டு தேர் ஒரிஜினல் ரிலீஜன் அப்படிங்கிற டாப்பிக்கை வச்சுட்டு அவங்க பேசுவாங்க. அப்படி பேசும்பொழுது எல்லாருடைய வாயிலும் வருகிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவை பழித்து, பரிசுத்த ஆவியானவரை பழித்து, பிதாவை அவங்க அல்லாங்கிற நினைப்பில் அவங்க பேசுகிறாங்க. அது முற்றிலும் 100க்கு 100 தவறான விஷயம். இதையும் நான் ஆராய்ச்சியில் தெரிந்து கொண்டேன். அப்போது அவங்க பேச பேச எனக்குள்ள வைராக்கியம் அதிகமாக பெருகினது. அது கணக்கில் அடங்காத வைராக்கியம். என்னால் வார்த்தையில் சொல்ல முடியாது, யார்கிட்டையும் அதை ஷேர் பண்ணவும் முடியாது. எனக்குள்ளாகவே நான் அப்படியே உள்ளுக்குள்ளாக வைத்து அனல் பறக்கும் எனக்குள்ள. எப்படி அவங்க பிதாவை கனவீனம் பண்ணலாம், குமாரனாக இயேசுவை கனவீனம் பண்ணலாம், பரிசுத்த ஆவியானவரை கனவீனம் பண்ணலாம், இதெல்லாம் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் பதில் கிடைக்கல. ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் எனக்கு பதில் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சிது. என்னென்னா, அப்போல்லாம் டெலிஃபோன் கிடையாது, அதாவது செல்ஃபோன் கிடையாது, டெலிவிஷன்ஸ் இருக்கும். நம்ம ஊர்லலாம் பிளாக் அண்ட் ஒயிட்ஸ் வந்துருச்சு, இது கலர் டிவிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அங்கெல்லாம் டெலிவிஷன் எல்லா பேஷண்ட்ஸ் ரூம்லேயும் இருக்கும். அப்போது இந்த டெலிவிஷனை பார்க்குற எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஏதோ ஒரு இடத்துல, இப்போ ரியாத், அது அந்த நாட்டினுடைய தலைநகரம், அங்கே இருந்து அவங்க ஒளிபரப்பக்கூடிய ஒளி இரண்டுமே, அதாவது சவுண்ட் அண்ட் லைட்டு, இவைகளை அவங்க ஒளிபரப்பி, அது எந்த வித ஊடகமும், அதாவது எந்த கனெக்ஷன்ஸ் இல்லாமல் காற்று வழியாக அது ஒளிபரப்பப்பட்டு, இங்கே எத்தனையோ 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் இருந்த சிட்டியில் வந்து அதை அந்த கரெக்டான வைப்ரேஷன்ஸுக்கு, கரெக்டான ஃப்ரீக்குவன்சிக்கு டியூன் பண்ணால், அங்கே இருந்து பேசுகிறவர்கள் இங்கே நாங்கள் கவனித்து கேட்குறோம். நிறைய விஷயங்களை லைவில் நான் அங்கே தான் போய் பார்த்தது. அப்போது லைவில் விசேஷமாக நான் பார்த்தது என்னென்னா, அங்கே CNN அலோவ் பண்ணியிருந்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா, ஸ்பேஸ் ரிசர்ச். அப்போது இந்த ஹப்புல் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிற ஒரு டெலஸ்கோப் வந்து வானத்தில் கொண்டு போய் நிறுத்தினாங்க. ஸ்பேஸில் கொண்டு போய் நிறுத்திட்டு அந்த டெலஸ்கோப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. போயிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி அதில் சில ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது ஸ்பேஸ் வாக், அப்போ தான் ஃபஸ்ட்டாக ஸ்பேஸ் வாக்கெல்லாம் பண்ணுறாங்க. அப்போது ரியாதை விட்டுடுங்க, பக்கத்தில் ஒரு 1000 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவ்வளவு தூரம் கிலோமீட்டர் உயரத்தில் காற்றே இல்லாத இடம்னு சொல்கிறாங்க, புவியீர்ப்பு விசை இல்லாத இடம்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவையும் லைவில் காமிச்சாங்க. லைவில் கீழேருந்து ஒருத்தர் பேசுகிறாங்க, மேலேருந்து ஒருத்தர் பதில் சொல்கிறாங்க, கீழே கண்ட்ரோல் ரூம்லேருந்து பேசுகிறாங்க, மேலேருந்து அவங்க அதற்கேற்றார் போல் டூல்ஸ் எடுக்கிறாங்க, ரிப்பேர் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவற்றையும் பார்க்க 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 எனக்கு தேவன் என்னோடு பேசுகிறது போன்ற ஒரு உணர்வு. என்னன்னா, ஒரு சாதாரண மனுஷன் எங்கோ ஒளிபரப்பக்கூடிய காரியம் எத்தனை 1000 கிலோமீட்டர் தூரங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அப்படியே அச்சு பிசறாமல், அப்போல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டே இப்படி தான் வரும், கண்ணிமை போன்ற மெல்லியன நுண்ணிய பொருட்களும் துல்லியமாக தெரியக்கூடிய தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லி தான் தொலைக்காட்சியை அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கண் இமை கூட தெள்ள தெளிவாக அந்த டெலிவிஷனில் தெரிகிற அளவுக்கு தன்னுடைய பிம்பத்தை பல இடங்களிலே மனிதர்கள் கொண்டு போய் சேர்க்குறாங்களே. இவங்க விஞ்ஞானம்னு அதை சொன்னாலும் கூட இந்த விஞ்ஞானம், இந்த ஞானம் எல்லாமே கர்த்தருக்கு கீழானது தானே.
அப்போது ஒரு மனிதன் தன்னுடைய ரூபத்தை, தன்னுடைய சாயலை எங்கோ இருக்கிற ஒரு சில மக்களுக்கு அவங்க விரும்புகிற ஃப்ரீக்குவன்சியில், அதுவும் 5-6 சேனல் இருக்கும், அந்த ஃப்ரீக்குவன்சியில் வச்சா அந்த சேனல் வந்துடும். இப்போ CNN வச்சா CNN வரும். சவுதி அரேபியானுடைய 1ஆம் நம்பர் சேனல், 2ஆம் நம்பர் சேனல், 2 சேனல் தான் இப்போ இருந்தது, அதை வச்சா அது வந்துடும். ஃப்ரெஞ்சு சேனல் வச்சா ஃப்ரெஞ்சு வரும். இப்படி மிகுந்த ஆச்சரியம், என்னால் கட்டுப்படுத்த முடியாத ஆச்சரியம் இருந்தது அப்போ மனுஷன் இவ்வளவு தெளிவாக செய்யும் பொழுது, அப்படியே லைவில் நாங்கள் உட்காந்து ஃபுட்பால் பார்ப்போம். லைவில் இந்த ஸ்பேஸ் வாக்கை பார்த்தேன், அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இன்னமும் என்கிட்ட அது VCR வடிவத்தில் நான் அந்த கேசட் வச்சுருக்கேன். அப்போது இவைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்குறோமே, ஒரு மனிதன் பல 1000 இடங்களிலே தன்னை காண்பிக்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் தன்னுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி, மனிதனாக இந்த பூமிக்கு அனுப்பி நமக்கு ரட்சிப்பை கொடுக்க அவர் தன்னுடைய பராக்கிரமத்தினாலே அல்லது அவர் தன்னுடைய ஞானத்தினாலே அது செய்ய முடியாது என்று இந்த ஜனங்கள் நம்புகிறதற்கு காரணம் என்ன? இப்போ விஞ்ஞானத்தை நம்புவாங்க, இயேசு கிறிஸ்துவை நம்ப மாட்டாங்க. விஞ்ஞானத்தை நானும் நிறைய நாளாக விஞ்ஞானத்தினால மிக மிக பயன்பெற்றவன். விஞ்ஞானத்தினுடைய செயல்பாடுகள் எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல் அவுட்புட் கொடுக்குது அப்படிங்கிறத லைவில் நான்லாம் பார்த்தவன். நிறைய பேஷண்ட்ஸு அது ரிகவர் பண்ணுறதுக்கு விஞ்ஞானம் உதவுது. மெடிக்கல் ஃபீல்டில் நான் உயிர்களை காப்பாற்றுகிறதற்கு விஞ்ஞானம் நிறைய உதவுது. நான் பழிக்கவே இல்லை. ஆனால் கர்த்தரை குறித்த விஷயத்தில் விஞ்ஞானமும் தவறு செய்கிறது. விஞ்ஞானத்தை நம்பி, சயின்ஸை நம்பி கர்த்தரை மறுதலிக்கிற அநேகம் கோடி பேர்களும் தவறு செய்கிறார்கள். அப்போ இந்த ஞானம் எனக்கு வந்தவுடனே தெளிவாக எனக்கு புரிந்து விட்டது, நான் சர்வ வல்லமை பொருந்தின நம்முடைய பிதா தன்னுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை மனிதனாக பூமிக்கு அனுப்ப அவரால் முடியும். ஆகையினால தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கும்பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இவ்வளவு காரியத்தை நாம் படிக்கிறோம். அப்போது பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் நிறைய வெளிப்பாடுகளை படிக்கும்போது என்ன சொல்லி படித்தோம்? பிதாவின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன், பிதாவின் ஆவியானவர் என்றெல்லாம் நாம் படித்தோம். அப்போது பிதாவுக்கு தான் செய்ய நினைக்கும் காரியத்தை அவர் இவ்வளவு அழகாக தெளிவாக மனிதர்கள் மத்தியிலே செய்ய முடியும். அப்போ இது குறித்து நான் யார்கிட்டையும் அந்த தேசத்தில் பேச முடியாது. பேசினாலும் அவங்களுக்கு நான் தண்டனைக்குள்ளாகும். அதே போல் கிறிஸ்தவர்களும் இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நம்மளை காட்டி கொடுத்துருவாங்க. நம்மை காட்டி கொடுத்து இப்படி அவன் கிறிஸ்தவ மதத்தை போதிக்கிறான்னு சொல்லிடுவாங்க. ஆகையினால நான் அந்த ஆதி காலத்தில் அதை குறித்து அதிகமாக பேசலை. அதன் பிறகு நான் 2வது முறை அதே தேசத்துக்கு போகும்பொழுது நான் அந்த இடத்துல பாஸ்டரை வேலை செய்தேன். ஒரு 7-8 வருஷம் சபை நடத்தினேன். அப்போது அந்த 7-8 வருஷத்தில் தேவன் மிக தெளிவாக வைராக்கிய வாஞ்சையாக என்னை நடத்தினார். ஒரு துளியும் சத்தியத்திலே நான் காம்ப்ரமைஸ் ஆகாமல், எந்த விதத்திலும் சத்தியத்தை விட்டு கொடுக்காமல் வைராக்கியமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்தார். ஏன்னா நான் தப்பு செஞ்சு, நான் தனியாக ஒரு விசுவாசியாக இருந்து நான் தப்பு செய்தேன்னா அது என்னோடு போயிடும். அது நான் நல்லது செய்தேன்னா அது எனக்கு லாபம். நான் தவறு செய்து தவறானவைகளை மீன்ஸ் விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் அது என்னை மாத்திரம் பாதிக்கும். ஆனால் ஒரு 40-50 பேருக்கு சத்தியத்தை போதிக்கிறேன், ஒரு சில சபைகளில் போய் சத்தியத்தை போதிக்கிறேன்னா அதை கேட்கிற அநேகரை, பல மக்களை நான் அவதூறுக்கு நடத்துகிறேன், அசுத்தத்திற்கு நடத்துகிறேன், நரகாக்கினைக்கு நேராக நடத்துகிறேன் என்கின்ற பயம் எனக்குள்ளே வந்துட்டதுனால வேதத்தை அமர்ந்து வார்த்தைக்கு வார்த்தை படிக்க ஆரம்பித்தேன். அப்போது நிறைய வெளிப்பாடுகள் வந்தது. அதன் பிறகு இந்தியாவுக்கு இந்தியாவிலிருந்து வேதாகம கல்லூரியில் படிக்கும் பொழுது இன்னமும் சற்று தெளிவுகள் வர ஆரம்பித்தது. இப்படி தேவன் படிப்படியாய் தன்னை எனக்கு வெளிப்படுத்தினார். இப்போ நான் திருத்துவத்தை குறித்து முழுவதுமாக நான் அறிந்து கொண்டதினால் உங்களோடு நான் பேசுகிறேன். ஒருவேளை இதிலும் நான் தவறு செய்திருந்தால், ஒருவேளை நான் எந்த இடத்துலையுமே எனக்கு இதுவரையில் நான் எந்தெந்த பேக்ரவுண்டிலலாம் ஆலயத்துக்கு போனேன், எதெல்லாம் நான் நம்பினேங்கிறதெல்லாம் இப்போ அங்கே முக்கியம் கிடையாது. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன்.
எல்லாவற்றையும், வேதம் மாத்திரம்தான் எனக்கு அவசியம். ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தை. அதை விட்டுட்டு வேற எந்த மனுஷ ஆலோசனைகளுக்கோ கோட்பாடுகளுக்கோ உபதேசங்களுக்கோ நான் என்னை சாய்த்தது கிடையாது. அப்படி தான் நான் இன்றைக்கும் வாழ்கிறேன், இனிமேலும் அப்படி தான் வாழ்வேன். நித்தியத்தை அடைந்து தேவாதி தேவனை தரிசித்து நான் நித்திய வாழ்க்கைக்குள்ளாக போகிற வரைக்கும் இப்படி தான் இருப்பேன். அங்கே போனாலும் கர்த்தர் தான் எனக்கு முக்கியம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு முக்கியம். அப்போது இந்த கேள்விகள் எல்லாவற்றிற்கும் இங்கே எனக்கு விடை கிடைச்சிடுச்சு. அதை வசனங்களோட ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று தான் நான் வசனங்களை கொண்டு வந்தேன். வசனங்கள் எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஒவ்வொரு வசனம், வேதத்தை திரும்ப 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 படிக்கும்பொழுது வேதத்தில் ரகசிய அர்த்தங்கள் இருக்கிறது, சாதாரண அர்த்தங்கள் இருக்கிறது, ஆவிக்குரிய அர்த்தங்கள், இப்படி அந்த அர்த்தங்கள் எல்லாம் புரிய ஆரம்பித்தது. இதுவும் யூனிவர்சிட்டியில் கற்றுக் கொடுத்து தான். முன்னாடி நமக்கு அதை டிஃபைன் பண்ண தெரியாது, ஆனால் தெரியும். இப்படி இதை டிஃபைன் பண்ணி இந்த வார்த்தைகளால் சொல்ல முடியலை அப்படின்னாலும் தெரியும். அப்போது நாம் இந்த 9 அல்லது 10 கண்டென்ட்டையும் வேத வசனங்களின் அடிப்படையில் நாம் ஆராய போகிறோம். இப்போது முதல் கேள்வி என்னவாயிடுச்சுன்னா, நாம் ஆராதிக்கிற தேவனானவர் ஒருவரா மூவரா அப்படின்னா ஒருவர் தான். தேர் இஸ் நோ டவுட் அட் ஆல், நோ டவுட். கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்லுவேன், நாம் ஒரே தேவனைத்தான் ஆராதிக்கிறோம். ஆனால் அந்த ஒரே தேவனாகிய நம்முடைய பிதா 3 ஆள் தத்துவங்களிலே செயல்படுகிறார். 1 பிதாவானவர், 2 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, 3 பரிசுத்த ஆவியானவர். இது நான் 1, 2, 3ன்னு சொல்கிறதுனால அந்த ஆர்டரில் அவங்க செயல்படுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பிதா எல்லாரிலும் பெரியவர். அதை நாம் 4வது கேள்வியாக நாம் கேட்டோம் இல்லையா? 3வது கேள்வியாக என் பிதா என்னை விட பெரியவர்னு இயேசு கிறிஸ்து சொன்னார்னா அது உண்மைதான். அது எப்படிங்கிறதை நாம் பார்க்க போகிறோம். ஒருவரான தேவன் ஏன் மூவராக செயல்படுகிறார், இதையும் நாம் பார்க்க போகிறோம். அப்போது பிதா என்னிலும் பெரியவர்னு சொன்னார். கடவுள் போய் மரிப்பாருன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து கடவுள்னு சொல்கிறோம் இல்லையா? அவர் போய் மரிப்பாருன்னு சொன்னால் அது எப்படி அப்போ அவர் கடவுள் ஆக முடியும்? இது எல்லாவற்றையும் இந்த 4 கேள்விகளுக்கான பதிலை 8ஆம் பாகத்தில், இப்போ 7வது பாகத்தில் இந்த கண்டென்ட்டை பற்றி டிஸ்கஷன் பண்ணவும், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை குறித்து நான் டிஸ்கஸ் பண்ணவும், இந்த டிஸ்கஷன் ஏதோ நேரத்தை போக்கவோ காலத்தை போக்கவோ உங்களிடத்துல கதை விடவோ நான் சொல்லவில்லை. ஒரு துளியும் என்னுடைய சொந்த கருத்துக்கு இடமே இல்லை. தேவன் எனக்கு வெளிப்படுத்தினது, இது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். இது நான் மாத்திரமல்ல, அதாவது பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்கென்று நான் மீதியாக வைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு தற்கொலைக்கு போன, அதாவது நான் செத்தே போகணும்னு போன எலியாவுக்கு தேவன் அறிவிக்கிறார். என்னையும் கொல்ல பார்க்குறாங்க, நான் ஒருத்த மாத்திரம்தான் மீதியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எலியா சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை வச்சிருக்கிறேன்ட்டு. இன்னைக்கு இவ்வளவு கோடி ஜனங்கள் மத்தியில் வெவ்வேறு பாஷை பேசக்கூடியவர்கள், வெவ்வேறு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஆயிரம் பேர்களுக்கு தேவன் தன்னை மிக தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கலாம். இப்போ இவங்க எல்லாரையுமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்கஷன் உதவும். நான் இது தமிழில் போடுறேன். என்னால் முடிஞ்சால் என்னுடைய ஆங்கில அறிவை வைத்து ஆங்கிலத்தில் இந்த டிஸ்கஷனை நான் கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கிறேன். யாராகிலும் எனக்கு உதவி செய்ய முன்வருவீர்கள் என்று சொன்னால் நாம் எல்லாரும் இணைந்து செய்யலாம். இது தனிப்பட்ட ஒருவருக்கு உரிய காரியம் அல்ல. தேவன் என்பவர் எல்லாருக்கும் தேவனானவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். ஆகையினால let us all discuss together, let us all bring this truth out to the world together. ஸோ 8ஆம் பாகத்தில் நாம் சந்திப்போம். இது ரொம்ப நேரம் நான் இதில் எடுத்துட்டேன். 8வது பாகத்தில் நாம் சந்தித்து இந்த 4 முதலாவது கண்டென்ட்டுக்கு நாம் பதிலை கொண்டு வருகிறது வரைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் ஒவ்வொருவரோடும் நம்முடைய நித்திய தேவனுடைய அளவற்ற அன்பும் ஆளுகையும் சமாதானமும் மகிழ்ச்சியும் பாதுகாப்பும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.